Hi students, welcome to Sai Priya's English. In the video, 11th Standard Unit 1 poem Once Upon a Time written by Gabriel Okara. About the author. Gabriel Okara is a Nigerian poet and novelist. His verse has been translated into several languages. நிறைய languagesல இவரோட poems எல்லாம் novels translate பண்ணியிருக்காங்க. The Call of the River Nun அப்படிங்கிறது best award for literature Nigerian Festival of Artsல 1953ல இவருக்கு கொடுத்தாங்க. Some of his poems published in the influential periodical Black Orpheus, and by 1960 he established himself as an accomplished writer. He was honored with the Commonwealth Poetry Award, and then Okara's typical poem trances from everyday reality to moments of delight and moves back to reality, making a complete circle. Okara infused African thought, folklore and imagery into both his verse and prose. His first novel, The Voice, is an outstanding linguistic experiment. His latter works include a collection of poems, The Fisherman's Invocation in 1978, and two books for children, Little Snake and Little Frog, 1981, and an adventure to Juju Island. இவருடைய கவிதைகள்லையும் கட்டுரைகள்லையும் ஆப்பிரிக்க சிந்தனை, நாட்டுப்புற பாடல்களின் தெரிப்பு மற்றும் கிராமத்து உருவங்கள் நிறைய இருக்குது. இமேஜரி. இப்போ போயம் பார்க்கலாம். Children acquire important life skills and values by observing and imitating grown-ups, like parents or teachers. Can it be the other way around? Now we are going to listen to the poem Once Upon a Time, where a parent wants to learn something from the son. Let's find out how. எப்போவுமே குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்தோ டீச்சர்ஸ் கிட்டேருந்தோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து தான் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒழுக்க நெறியிலெல்லாம் கற்றுக்குறாங்க. ஆனால் கேப்ரியல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தைகளிடமிருந்து கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு இருப்பதை நான் கற்றுக்கிறேன். நான் வயசாக நம்ம மாறிடுவோம். ஆனால் அந்த சில்ட்ரன்ஸ் எப்போவுமே எப்படி இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க, பியோர் ஹார்ட்டடாக இருப்பாங்க. ஸோ அதுதான் அவர் இந்த போயமில் சொல்லியிருக்காரு. குழந்தைகள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இது போயம் பார்த்தா கவிஞரே தன் பிள்ளையிடம் நேராக பேசுகிற மாதிரி இருக்குது இந்த போயம். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now they only laugh with their teeth, while their eyes blocked cold eyes search behind my shadow. ஸோ ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சிரிக்கிறது எப்படி இருந்ததுன்னா, பியோராக இருந்தது, ட்ரூவாக இருந்தது, மனசார சிரித்தாங்க, கண்களில் தண்ணி வர வர அவ்வளோ உண்மையாக சிரித்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சிரிக்கிறது வெறும் லாஃப் வித் யர் டீத் அப்படிங்கிறது என்ன சொல்கிற வர்றாருன்னா ஃபேக் ஸ்மைல், பொய்யா சிரிக்கிறது. வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா என்னென்னா கண்ணில் ஒரு இறக்கமே இல்லை, இறுகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பனிக்கட்டிகள் போல் உறைஞ்சிருக்கு. ஐஸ் லேக்கிங் த வார்ம்த், இறக்கமே இல்லை. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, கை கொடுக்குறாங்க, இல்லை பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து அப்படிங்கும்போது. ஆனால் தே டோன்ட் மீன் தட் தே வாட் தே சே, அவங்க என்ன நினச்சி சொல்கிறாங்க, அது நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்றா இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி ஃபேக்காக இருக்காங்க எல்லாருமே இப்போது அப்படின்னு சொல்கிறாரு. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone son. Now they shake hands without hearts while their left hands search my empty pockets. முதல்லலாம் ஷேக் ஹேண்ட் பண்ணோம்னா ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட்லி வித் யூ, ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனோ இல்லை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்ம் ஹார்ட்டடாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணுறது தே ஆர் நாட் ஷேக்கிங் தேர் ஹேண்ட்ஸ் வித் ஹார்ட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி இவனுக்கு எடுக்கலாம், ஹவு ஹீ குட் பி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான், உள்ள மனசுக்குள்ளே கெட்ட எண்ணத்தோடு தான் கை குலுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின் தே சே, அண்ட் வென் ஐ கம் அகெயின் அண்ட் feel at home once twice there will be no thrice, for then I find doors shut on me. ஸோ உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக வாங்க, மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணாவது தடவை என்ன ஆகும், டோர்ஸ் ஷட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார். கதவை சாத்திடுவாங்க, நம்மளை வரவேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு வேர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நிறைய ஃபேஸஸ், என்னோடய ஃபேஸ்
எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேஸஸ்னால் மாஸ்க்ஸ் ட்ரெஸ் மாற்றுற மாதிரி என்னுடைய மாஸ்க்கை போட்டுக்கிட்டேன். என்னோடய ஃபேஸ்க்கு ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட் ஃபேஸ், அந்த மாதிரி வீடுனா வீட்டில் ஒரு மாதிரி முகம், ஆஃபீஸில் ஒரு முகம், ஸ்ட்ரீட்டில் ஒரு முகம், அப்போ விருந்தாளிகளுக்கு முன்னால் ஒரு முகம். ஸோ காக்டைல் ஃபேஸ் அப்படின்னா மிக்ஸ்டு இமோஷன்ஸ் எல்லாமே வித் ஆல் தேர் கன்ஃபர்மிங் ஸ்மைல்ஸ். ஆனால் எல்லா மாஸ்க்லேயுமே கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் என்னோடய முகத்தில் இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் ஆன் ஆல் அக்கேஷன்ஸ். லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். ஒரு சுவரோயம், ஒரு ஃபோட்டோவில் எப்படி ஒரு பிக்சரில் எப்படி ஸ்மைல் இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய முகத்தில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னோடய இமோஷன்ஸ் என்னவாக இருந்தாலும். அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு லாஃப் வித் ஒன்லி மை டீத். நானும் கற்றுக்கிட்டேன் ஃபேக் ஸ்மைல் பண்ணுறதுக்கு, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வித்தவுட் மை ஹார்ட். ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ். குட் பை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். குட் பைனா ஸ்வீட்டாக சொல்கிறது. ஆனால் இங்கே மீனிங் குட் ரிடன்ஸ்னால் ஐயோ போனாம்ப்பா, அன்வான்ட் பர்சன்கிட்டேருந்து ஃப்ரீ ஆகிறோம், பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்ட் பர்சன் மாதிரி. டு சே கிளாட் டு மீட் யூ அப்படின்னா எப்படி சொல்கிறேன், சந்தோஷமே இல்லாமல் சொல்கிறேன், வித்தவுட் பீயிங் கிளாட். அண்ட் டு சே இட் ஹஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூனா, இட் வாஸ் நாட் நைஸ் டாக்கிங் டு ஹிம், பட் போர்டு தான், பட் வி சே நைஸ் டாக்கிங் டு யூ. But believe me, my son, I want to be what I used to be. When I was like you, I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh. For my laugh in the mirror shows only my teeth like snakes bare fangs. ஸோ என்னை நம்புப்பா, நான் வந்து ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நீ இப்போ எப்படி இருக்கியோ அது மாதிரி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நான் இந்த கற்றுக்கிட்ட இந்த ஃபேக்கான திங்ஸ் எல்லாம் மியூட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லாஃப். உண்மையாக சிரிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன், கற்றுக்கிறேன். ஆனால் கண்ணாடி முன்னால் நான் போய் நின்று சிரிக்கும்போது எனக்கு என் சிரிப்பை கண்ணாடியில் பார்க்கும்போது விஷப்பாம்பின் பற்கள் தான் அங்கே மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் நானும் ஒன்று போல் வெள்ளந்தியாக சிரிச்சிட்டு தான் இருந்தேன். அதை நீ எனக்கு சொல்லி கொடுப்பியா? நான் மறுபடியும் கற்றுக்க விரும்புகிறேன். ஆத்மார்த்தமாக சிரிக்க, ஆனந்தமாக புன்னகைக்க நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி மகனை பார்த்து கேட்குறாரு. இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இதில் வந்து ஸ்லோ லேர்னர் பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய பேராகிராஃப் எழுத முடியாதவங்க ஜஸ்ட் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. பாயிண்ட்ஸ் பாருங்கள். The poet talks to his son about the adult world. There is no truth in words and actions. The poet feels very sad. He also changed with others. He too shows fake emotions. He wants to relearn the good qualities. He asks his son to help him to laugh like a child again. இந்த கவிஞர் வந்து மகன்கிட்ட பேசுகிறாரு. அடல்ட் வேர்ல்டு, அதாவது இப்போ இருக்கிற மெச்சூர்டு வேர்ல்டு, வயசானவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா எதுலேயுமே உண்மை இல்லை, வார்த்தைகள்லேயும் உண்மை இல்லை, அவங்க நடந்துக்கிற விதத்துலேயும் உண்மை இல்லை. அதனால போய்ட்டு ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போது இவரும் மாறிட்டார் மற்றவங்களோட சேர்ந்து. அவருமே ஃபேக் இமோஷன்ஸ் காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் டு ரீலேர்ன் த குட் குவாலிட்டிஸ். மறுபடியும் நல்லவனாக மாறணும்னு நினைக்கிறாரு. அதனால் மகன்கிட்ட கேட்குறாரு. ஹி ஆஸ்க்ஸ் ஹிஸ் சன் டு ஹெல்ப் ஹிம் டு லேர்ன் லைக் அ சைல்டு அகெயின். நானும் குழந்த மாதிரி உண்மையாக இருக்கணும், இன்னசென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், share and subscribe. Thank you.